அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.52 எக்ஸசைஸ் நம்பர் 20 ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். ஸோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் இன்வர்ட்ஸ், சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், தென் கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அதுக்கான லெட்ஜர் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிப்போம். டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸு, கிரெடிட் சைட்லேயும் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அண்ட் ருபீஸ் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக்கு டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணும்போது நம்ம 2 அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு கொஸ்டினில் 1 லேக் இருக்கும், அதை நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். தென் பர்ச்சேஸஸ் 1,50,000 கொஸ்டினில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொஸ்டினில் 25,000 இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் 1,50,000ல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 25,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1,25,000 வந்து நம்ம அவுட்டர் காலத்தில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதையும் நம்ம டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணிடலாம் 10,000. தென் கேரேஜ் இன்வர்ட்ஸ் 5,000 இருக்கும். ஸோ அந்த 5,000 வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு. ஸோ பை சேல்ஸ் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணும்போது லெட்ஜர் ஃபார்மேட்டில் பை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பை சேல்ஸ் வந்து 4 லேக்ஸு கொஸ்டினில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். தென் க்ளோசிங் ஸ்டாக்கு, அதை வந்து பை க்ளோசிங் ஸ்டாக் என்ற நேமில் கிரெடிட் சைடில் 50,000 மென்ஷன் பண்ணிடலாம். இப்போது டிஃபரன்ஸ் பார்க்குறோம். நம்ம கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 இருக்கும், பட் டெபிட் சைடில் 2,40,000 தான் இருக்கும். ஸோ அப்போ 4,50,000ல் 2,40,000 போயிடுச்சு அப்படின்னா 2,10,000 அப்படின்றது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு.